20 இயர்ஸ்க்கு மேல இண்டஸ்ட்ரியில ஹீரோயினா இவங்க நிலைச்சு நிக்கிறது மட்டும் இல்லாம ரசிகர்களை தம் பக்கம் காட்டி இழுத்து வச்சிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். எஸ், த்ரிஷா அவர்களை பார்க்கறதுக்காக ஈரோட்ல எக்கச்சக்கமான ரசிகர்கள் குவிஞ்சிருக்காங்க. அங்க இவங்க பட ஷூட்டிங்காக போயிருக்காங்க. அப்போ இவங்களை பார்க்கறதுக்காக ரசிகர்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையுமே இவங்க மீட் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கூட அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அங்கிருந்து அவங்க கிளம்பி போறாங்க. பேபி பாய் பாய் ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்றதா, அதாவது இந்த ஈரோடு ஆடியன்ஸை ரசிகர்களை மிஸ் பண்றதா சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. இவங்க கிளம்பி போகும்போது இவங்களை பார்க்கறதுக்காக கேரவனுக்கு வெளியில அவ்வளோ பேரு இவங்களுடைய பேரை சொல்லிட்டு கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு மேல தமிழ் இண்டஸ்ட்ரியில ஹீரோயினா நிக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாத்தையும் தாண்டி ரசிகர்கள் மனதுல இப்போ வரைக்கும் நிலைச்சு நிக்கிறது அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாத்தையும் அசால்ட்டா த்ரிஷா அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியுது. எஸ், இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த லைன் அப்ல எக்கச்சக்கமான படம், அதுவும் பெரிய பெரிய ஹீரோஸோட அகைன் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் வந்தாங்களே அதே மாதிரி இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதுக்கடையில கில்லி ரீ ரிலீஸ் வேற ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் செல்லம் செல்லம்னு அந்த காமெடி, அந்த டயலாக் இது பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. தனலட்சுமி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் அவங்க ஷேர் பண்ணிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் தான் ஷூட்டிங் போன இடத்துல இப்படிலாம் ரசிகர்கள் அன்பு மழையை பொழியறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை அவங்களுடைய ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்கு. ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கனத்த இதயத்தோட ஈரோட்ல இருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு இவங்க கிளம்புறாங்க போல. ஸோ அந்த வீடியோ தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை, பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை, என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை, மை அப்பா மை வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கியூட்டான வீடியோவை ஆர்கே சுரேஷ் அவர்களுடைய மனைவி ஷேர் பண்ணியிருக்காங்க. எஸ், அவங்களுடைய குழந்தை பார்த்தீங்கன்னா அப்பா கூட எவ்வளோ ஜோவியலா எவ்வளோ ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றத இவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆர்கே சுரேஷ் குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர், ஆக்டர் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதையும் தாண்டி இவர் ஒரு சூப்பரான டேட் அப்படின்றதையும் இந்த மாதிரியான சில வீடியோஸ்ல பார்த்து நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். இவர் தன்னுடைய குழந்தைகளோட சூப்பரா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அவங்களோட விளையாடுறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்றது, இப்படி